வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். இந்த விளாகில் ஷாப்பிங் போனது, வீட்டில் சும்மா இருக்கிறப்ப என்னென்ன பண்ண அப்படிங்கிறதையும், வேஸ்ட்டாக இருந்த துணியில் ஒரு போ வந்து செஞ்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் வால்மார்ட் தான் போயிட்டுருக்கோம். இப்போல்லாம் காஸ்கோ போகிறதையே நிப்பாட்டிட்டோம். காஸ்கோக்கும் வால்மார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ வால்மார்ட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட் வந்து போயாச்சு. முதல்ல எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வால்மார்ட் தான் வந்து போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து நம்மளோட இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காததுனால இது வந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கே இருக்கிற வால்மார்ட் தான் இப்போ வந்து வரும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். எந்த வால்மார்ட் போனாலுமே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து வந்து ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் செக்ஷன் வந்து இது ஒட்டியே தான் இருக்கும். அதில் போயிட்டு ஃபிஷ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினது. இந்த வாரத்துக்கு இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் வாங்கிட்டு அடுத்து ஃபிஷ் வந்து பார்த்துட்டு அதுவுமே ஒரு ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் டைப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே லாஸ்ட்டாக போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கிளியரன்ஸ் சேலில் வந்து போட்டிருந்துருப்பாங்க. அதில் வந்து பிரெட் டோஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பிரெட் டோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து $9.99. இது வந்து 2 ப்ரெட்டு வந்து போட்டு டோஸ்ட் பண்ணுறது. இதே இதில் 4 ப்ரெட்டு போட்டு டோஸ்ட் பண்ணுறதுமே இருக்குது. அது வந்து $19.99. எங்களுக்கு வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து எடுத்திருந்தேன். அடுத்து காஸ்மெட்டிக்ஸ் செக்ஷனில் போயிட்டு ஒரு லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்திருந்தேன். அதை தான் கையில் ஃபுல்லாக போட்டு செக் பண்ணியிருந்தேன். அதனால தான் என் கை ஃபுல்லாக வந்து வெறும் லிப்ஸ்டிக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரெட் டோஸ்டர் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செக் பண்ணியாச்சு. ஆனால் அதுவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த வாங்கின அந்த ஆர்வத்துக்கு கொஞ்சம் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வச்சுட்டேன். அந்த கவர் கூட பிரிக்காமல் தான் வச்சுருந்தேன். எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சாச்சு. இது கீழேயே வந்து அந்த வயருமே வந்து நல்லா ரோல் பண்ணி வைக்கிறதுக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் அது ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இது யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த நாள் வந்து இந்த செவ்வந்தி பூ வந்து வீட்டில் வந்து இருந்துச்சு. இது வந்து போன வாரம் வாங்கினது. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து போட்டிருந்ததுனால அது பேசாமல் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் விட்டால் இது வந்து கெட்டு போயிடும், ஒரு மாதிரி இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை கட்டி அது நம்ம அந்த கதம்பம் அதெல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து கட்டி சாமிக்கு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லா பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தோம். போன வாரம் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நெருக்கியே ஆயிடுச்சு. ஆனாலுமே இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதை வந்து பூவை வந்து கட்டி சாமிக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட நூலுமே இல்லாதது, பூ கட்டுற நூலுமே இல்லாததுனால இந்த சொற்று பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த யான் வச்சு தான் வந்து கட்டியிருந்தேன். கட்டி சாமிக்கு வந்து போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போ தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த போ வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருந்த துணியில் இந்த நான் தச்சு பழகிறேன் இல்லைங்களா, அதில் வந்து மிச்சம் இருக்கிற துணியில் வந்து எவ்வளோ துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு அது அந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷரில் பண்ணிலாம் பார்த்தேன். இந்த இது வந்து நான் ஒரு ஸ்லீவுக்காக கட் பண்ண மிச்ச துணி. அது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாகவே வரல. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரணும், ஆனால் அது வந்து பத்தலை. அதுக்கப்புறம் வேறு துணி எடுத்து அதில் வந்து மெஷர் பண்ணி அதை வந்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் சும்மா கேட்டுகிட்டே இருந்தால் அந்த ஏதாவது ஒரு போ மாதிரி வேணும், நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தா. ஆனால் லாஸ்ட்டில் நானுமே வச்சு பார்த்தேன், எனக்குமே அது வந்து சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. அதோட பிக்சர்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பிக்சரில் நான் வீடியோவோட எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து தேமுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப்பில் தான் வந்து வாங்கினது. அது வந்து எந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லெல்லாம் மீஷோ ஆப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த தேமுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து நிறைய திங்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து மொத்தம் ஒரு 5 ஸ்கேல் வந்து இருக்கும்.
இருக்கும். 5 ஸ்கேலு ஒரு மெஷரிங் டேப் வந்து இருக்கும். அதெல்லாம் சேர்த்து மொத்தமே எனக்கு ஒரு $11 தான் ஆச்சு. நான் அமேசான்லேயுமே அது வந்து செக் பண்ணேன். ஆனால் அந்த ஒரு ஸ்கேல் மட்டுமே $10 வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நூல் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண நூல் வந்து பிரிஞ்சு வரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சர்ஜரிலாம் நடந்ததுனால நான் நிறைய நாளாக வந்து மிஷினே வந்து எடுக்கலை. அதனால் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை வந்து தொடச்சிட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருந்த நூலெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக வந்து நூல் வந்து போட்டுட்டேன். பாபினில் வந்து ஏற்கனவே வந்து சுற்றி தான் வச்சுருந்தது. அதை வந்து அப்படியே வந்து போட்டுட்டேன். ஏன்னா ஏற்கனவே இந்த நூல் வந்து எதுக்கோ யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதனால வந்து அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லேயுமே வந்து நூல் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்து இது வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில மிஷின்லாம் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஆனால் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த ஊசி கூட பாருங்களேன் அதுவாகவே வந்து கோர்த்துரும். இப்போ இருக்கிற மிஷின்லலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி மிஷின்லலாம் இருக்கா என்னன்னு தெரியலை. ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து நல்லா எனக்கு அப்படியே நல்லாவே பழகிருச்சு இந்த மிஷின் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். தைக்கிறதுமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஒரு சில மிஷினில் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது இல்லைங்களா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த கஷ்டப்பட்டு தைக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்காது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஊரில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பெடல் போடுற மிஷின் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து தைச்சிருக்கேன். எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிஷினில் சும்மா இந்த கிழிஞ்சது தைக்கிறது, இந்த ஓரத்தில் தைக்கிறது அதை மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எலக்ட்ரானிக் மிஷின் தான். ஆனால் இதுவுமே வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து பழகிருச்சு. ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்போ கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஒரு 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அந்த பெடல் வந்து மிதிக்கிறப்போ அப்படியே நார்மலாக வந்து தையல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து தைச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த ஊசியில் தான் வந்து கோர்க்கணும். ஊசியில் கோர்த்து தான் அதை வந்து தைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாலர் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே வந்து $1.50 தான். $1.15 தான். அதில் தான் வந்து இந்த மொத்த பேண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து $1.15 தான். டாலர் அம்மாவில் வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து $5 வந்து இருக்கும். டாலர் ட்ரீயில் வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து $1.15 தான். அடுத்து அந்த போ வந்து என் பொண்ணுக்கு வந்து போட்டு விட்டுருந்தேன். அவளுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அவளோட குட்டி ஹேருக்கு வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு. சரி நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து போட்டு பார்த்தேன். எனக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.